ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பொங்கல்லாம் முடிஞ்சு கரிநாள் அன்னைக்கு எங்க ஊர் திருவிழாக்காக போயிருக்கோம். எங்கன்னு கேட்பீங்க கண்டிப்பா. எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎன் பாளையம் பண்ருட்டி பக்கத்துல, கடலூர் பக்கத்துலன்னு சொல்லலாம். அங்க தான் வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டோம். எல்லா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து போகணும்னு கிடையாது. முன்னாடி நாளே போயிட்டு ஒரு 2, 3 நாள் வந்து தங்கிடுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருவிழா அன்னைக்குனா காலையில ஒரு 12 மணிக்கு தான் வந்து அங்க போய் சேர்ந்திருந்தோமே. போன உடனே போயிட்டு மலையாண்டவர் தான் இங்க போயிட்டு தரிசனம் பண்றதுக்காக மேல வந்து இவங்க போயிருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அவ்வளோ தூரம் வந்து லாங் டிராவல் பண்ணிட்டு வந்தேன்னா கால் சுத்தமா வந்து நட தடன்னு நடுக்குற மாரியே இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் குளத்திலேயே வந்து உட்காந்துட்டேன் குளத்துக்கிட்ட. இவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சாமிலாம் வந்து பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எப்பவுமே நாங்க நைட்டு தங்கிடுவோம் இல்லையா? நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் கோயில் வந்து சாமி வந்து தரிசனம் பண்ண வருவோம். அப்ப ஃப்ரீயா இருக்கும். அப்பதான் இந்த ஃப்ரீயா வந்து பார்க்கவே முடியும். அதனால இப்ப போய் கூட்டத்தில வந்து சாமிய பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக நான் மேல வரல. இவங்க மட்டும் மேல போயிட்டு சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த திருவிழாவுக்கு வரேன்னா, எனக்கு அவ்ளோ வந்து சந்தோஷத்துல வருவேன். இதெல்லாம் வாங்க போணும், இதெல்லாம் வாங்கணும் அப்டின்ற மாரி. ஏன்னா கடத்தெரு வந்து அவ்ளோ இருக்கும். லிஸ்ட் போட்டுட்டு வருவேன்னு சொல்லலாம். அந்த மாரி வருவேன். இந்த டைம் என்னன்னே தெரியல. திருவிழாவுக்கு வந்து போவேன் நான் வரலன்னு சொல்லிட்டேன். சரி வா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போறோம் வா அப்டின்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து கம்பல் பண்ணி கூட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாமிலாம் எனக்கு இந்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாரியே ஒரு ஃபீல் இல்ல. ஏன்னா வந்து சாமிலாம் வந்து நைட்டு மறுநாள் வந்து தெப்ப அடிக்கும். அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நைட்டு போய் சாமி ஜோடிக்கிறதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்காம சும்மா வந்து திருவிழா கடைய பார்த்துட்டு போறது அப்படின்றது ஏதோ ஒரு மாரியே தான் இருந்தது. சும்மா போயிட்டு வந்த மாரி தான் அப்படிதான் இருந்தது. இந்த திருவிழா கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னைக்கு மொத நாளே வந்துரும் கடத்தெருவுலாம். மறுநாள் 2 நாள் வந்து கடத்தெருவுலாம் இருக்கும். அதனால நான் கிட்டத்தட்ட அந்த கடத்தெருவ சுத்துறதுன்னா, ஒரு 4, 5 வாட்டியாச்சும் சுத்துவோம். வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ கூட பார்த்தீங்கன்னா, திருவிழால போய் ஒண்ணு எதனா விட்டுருந்தேன்னா, அத போய் வாங்கிட்டு தான் வந்து போவேன். அந்த மாரி சுத்துன காலு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு, இந்த திருவிழா முடிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருந்தது. வீட்லேருந்து வரப்பயே பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டு வந்தேன் அர்ஷுகிட்ட, இந்த மாரி வந்து நான் எதுவுமே வாங்கல. ஏன்னா ஏற்கனவே நெறைய பாத்திரம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி மேல போட்டு வச்சிருக்கேன். அந்த மாரிலாம் எதுவும் வேணாம். பீங்கான் ஜாடியுமே எனக்கு எதுவும் வேணாம். ஏன்னா அங்கங்க வச்சிருக்கேன்ல, அதுக்கே இடம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்தேன். ஆனா அந்த பெண்கள் மனசு பார்த்தவொனே அது வந்து புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இந்த பாத்திரத்த பார்த்தவொனே நான் வந்து மயங்கிட்டேன்னு சொல்லலாம். எத எடுத்தாலும் ரூ. 100 சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரம் இருந்தது. அது வந்து 2 ரூ. 150 சொல்லியிருந்தாங்களா, அத கையில வச்சிருந்தேன் இல்லையா, அந்த கிண்ணம் அது ஒண்ணு ரூ. 75 தான். சரி 2 கிண்ணம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு அத வந்து எடுத்துட்டேன். என்னடா அது வீட்ல வரப்பயே நம்ம சொல்லிட்டு வந்து மறுபடியும் இந்த பாத்திரத்த வந்து எடுத்துக்கிட்டோமேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்படியே கடத்தெரு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எப்பவும் மறுநாள் தான் வருவோம். இன்னைக்கே வந்து கிளம்பியாச்சு. வர வழியில கன்றக்கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்துல வந்து கிழங்கு வந்து புடுங்கிட்டே இருக்காங்க. இங்க வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. போறப்பயே பார்த்தேன். அதனால இன்னைக்கு இப்ப வாங்கலாம் அப்படின்றதுக்காக நின்னு இருந்தோம். இந்த சிறுவள்ளிக்கிழங்கு யாரெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவருக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக வாங்கியிருந்தேன். இதெல்லாம் இந்த சீசன்ல தான் கிடைக்கும். இன்னைக்கு கருநாள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்படிதான் போச்சு.